போகிறாங்கல்ல. விஜய்க்கு என்னென்னா இந்த 2 2 2 பிடிச்சி இவங்களை வந்து தாஜா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாங் டைமுக்கு ஓடாது. 6 மாதம் வரைக்கும் போகும். அப்போ என்ன எப்போவுமே வந்து தேனிலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹனிமூன் மாதிரி ரொம்ப வந்தோடனே ஓகே சூப்பர் பார்ப்போம், கட்டி பிடிப்போம், எல்லாம் பேசுவோம் அப்படின்னு. இதில் அவர் என்ன வந்து முதலமைச்சராக ஆகி அங்கே ஃபர்ஸ்ட் டே சட்டசபைக்கு போனதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு காரியம் என்ன, சரி நம்ம வந்து தீய சக்தி திமுகன்னு சொன்னோம், அதிமுகவை பற்றி பேச்சே எடுக்கலை, எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் மற்றவங்களை பற்றி ரொம்ப பெருசாக பேசாட்டாலும் திமுக குடும்ப சொத்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லி மன்னர் பரம்பரை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவரால் தான் நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கோம். அப்போ அவரை வந்து கொஞ்சம் தாஜா பண்ணிக்கிறோம். அது வந்து வெளியில் எப்படி முன்மொழியப்படும், இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான இது எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சிகள் தான். அதுக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்ற விஜயே முன்னுதாரணமாக வந்துட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு புகழாரம். நேராக இங்கே வந்தார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் காட்டோடனே இவரும் பெண் திரும்பினார். வீட்டுக்கு தம்பி வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு வந்தாங்க. அப்படி 2 பேரும் உள்ளே வந்தால் அப்படி கையை பிடிச்சி உள்ளே போகும்போது அப்படி பின்பக்கத்து அந்த அந்த இது போஸ் பார்த்தீங்களா, ஒரு காதலன் காதலி கையை பிடிச்சி போவாங்க தெரியுமா, அதே மாதிரி. அது நம்ம என்ன சொல்றோம்னா, எவ்வளோ யார் என்னென்ன வேணாலும் விமர்சனம் பண்ணட்டும், நான் பெருசாக என்ன பார்க்குறேன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சி அது. ஏன்னா இவர் வந்து முதலமைச்சர் ஆயாச்சு, நான் உன்னை பழி வாங்கிட்டேன் பார்த்தியா, நீ தான் மன்னராட்சி மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஓவராக ஆடினீங்கல்ல, ஒவ்வொரு படத்தையும் வந்து ரெட் ஜெண்டை வச்சு நிறுத்தி எல்லாம் இப்போ பண்ணீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா நான் வந்து எல்லாத்தையும் மீறி உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் மீறி நான் தனிப்பட்ட முறையில் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு. ஜெயலலிதா பண்ண மாதிரி பண்ணலை. ஜெயலலிதா வந்து அந்த மாதிரி பண்ணாங்க நிறையா, பயங்கர இரும்பு பெண்மணி மாதிரி இருந்தாங்க. ஆனால் பழி வாங்கினவர் ரொம்ப. அது அவங்களோட எம்எல்ஏ யாரோ சொந்தக்காரங்கள் இருந்தால் கூட டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஆள் கூட கல்யாணம் காட்சி கூட போக முடியாது. போனால் உடனே நீக்கம், பதவி நீக்கம், இது நீக்கம், பயங்கர அடிப்படை உறுப்பினர் நீக்கம் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. இவர் அப்படி இல்லை. ஸோ வந்த உடனே அப்படி போனால் அந்த காட்சி வந்து உண்மையிலேயே பிரமாதமான காட்சி வந்துச்சா. அதுக்கப்புறம் அங்கே உதயநிதி ஸ்டாலின் 2 கை பிடிச்சி அதை பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வைகோ, அப்புறம் சீமான் வந்து வாசல்லே காத்து கிடந்தார். தம்பி வரான்னு கட்டி பிடிச்சி சால்வை போத்தி இது போத்தி அப்படிங்கும்போது இது என்னன்னா, தம்பி நீ ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கமாக நில்லு, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கமாக நில்லு, நடுவால் நின்னா லாரி ஏற்றிச்சு லாரி அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினவர், விமர்சனம் பண்ணவர், எக்கச்சக்கமாக விமர்சனம் பண்ணவர், எல்லாம் கரெக்டு தான். பதவி ஏற்ற உடனே அவர் வரேன்னாரு, இவர் ஓகேனாங்க. ஏன்னா அவர் வரேன்னு சொல்லும்போது எதுக்கு வராரு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்திருக்கலாம். மறுக்காத பெருந்தன்மை ஸ்டாலினுக்கு, மறுக்காத பெருந்தன்மை சீமானுக்கு. வைகோ வந்து சொல்ல வேண்டியதில்லை, அது போயிடும், மறுக்க மாட்டாங்க அவங்க. இந்த பெரிய இடத்துல வந்து ஏன்னா இவங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கப்புறம் மறுக்கல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே நம்ம சொல்றது ஒரு